ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், எங்கள் மாமனார் கனவில் வந்தாருன்ட்டு. அவர் செத்தே 10 வருஷத்துக்கு மேலே எடுத்து. அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் மாமியார்கிட்ட கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தார். கன்ஃபியூஷன் தான். 100 இயர்ஸ் பர்த்டே ஞாபகப்படுத்துறதுக்கு வந்தாருன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அது இன்னொரு தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அடுத்த ஜென்மம்னு ஒன்று எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா இவர் வந்து முழுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு செத்து போயிருக்க. ஒரு 90 இயர்ஸ் கிட்டத்தட்ட நல்லா ஒரு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனவர் தான். அதனால் இந்த கோயிலில் தர்ம காரியங்கள் நிறையா பண்ணி நிறையா புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அடுத்த பிரிவு எடுக்காமல் 10 வருஷம் இங்கேவா இருக்கார் அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. அதை வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒரு ஆண்டி இருக்கிறாங்க, ஒரு 75 இயர்ஸ் இருக்கும், பிராமின் வேறு. அதனால் அவங்களுக்குலாம் ஒரு பேசிக் ஐடியா இருக்குன்ட்டு அவங்கள கேட்டான், என்னது இது இவர் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு வேறு பிறவி எடுக்கலையா, இப்படி வந்து ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் வந்துட்டு போகிறாரு அப்படி கனவுல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு போகலான் இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓ, அது ஒன்று இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவங்க சொல்கிறது அப்படி. என்னென்னா, என் பசங்க ரெண்டும் தான் இவங்கக்கிட்ட வளர்ந்தது. மற்றபடி மச்சினார் பசங்க, நாத்தனார் பசங்கள்லாம் யாரும் பெருசாக இங்கே வளரல. இந்த பசங்க ரெண்டும் கூட இருந்தது. என் பொண்ணு ரொம்ப, அது எஸ்பெஷலி சாகிற வரைக்கும் கூட இருந்தது என் பொண்ணு தான். பையன் கூட கொஞ்சம் ஃபாரின்லாம் போயிட்டதுனால கடைசி நிமிஷம் வரைக்கும் அவள் கூட இருந்தது என் பொண்ணு மட்டும்தான். அதனால் வந்து ஒருவேளை பேத்தி கல்யாணத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அப்படின்னு ஒரு தாட்டு எனக்கு அவங்க சொன்னதை வச்சு. இல்லாட்டி எனக்கெல்லாம் அவ்வளோ சீனெல்லாம் இல்லை யோசிக்கிற அளவுக்கெல்லாம். ஒருவேளை அவங்க சொன்னது மாதிரி இருக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.